தமிழ்நாட்டு கணக்கு டாக்டர் கணக்கு போடுறார். டாக்டர் கணக்கு கால்நடை உள்ள டாக்டருக்கு அரசியல்வாதி நியமித்து வச்சது ஒரு பிரசன்டில் இருக்கான். ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு இன்ஜெக்ஷன் ஊசி போடுறது கால்நடை. இப்போ கால்நடைக்கு கருத்தடை பண்ணணும் அப்படிங்க. தமிழ்நாட்டில் அமைச்சராக உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து நாடி கெட்டு போட்டு உத்தரவா தொட்டு நெத்தியில் ஒட்டி கரெக்டாக வந்துருச்சா? உத்தரவா தொட்டு நெத்தியில் ஒட்டமான வந்துருச்சா? கருத்தடை பண்ணிட்டானாலே அவன் குடும்பமே கருத்தடை பண்ண மாதிரி. கருத்தடை அமைச்சர்கள் கீழே பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் கருத்தடை பண்ணுதான்னா அவருடைய அரசியல்வாதி குடும்பம் வேரோட கருத்தடையோடு உள்ள செயலறையில் போகிறான். அதான் டாக்டர் கணக்கு போட்டான். 500 டாக்டரு இராணுவ முப்பட வானரப்பட உள்ள வரையும் 500 டாக்டர் உள்ளே போயிடுவான். கால்நடைக்கு அந்த தப்பு செய்யக்கூடாது. இயற்கையை கொடுத்துருக்காரு, செயற்கையை அழிக்கான். இதில் செயற்கை உள்ள கணக்கு எல்லாமே வந்த அரசியல்வாதி தமிழ்நாடு முழுவதும் செயற்கையிலே சாப்பாட்டு உணவுலேருந்து இது எல்லாம் செயற்கையாக குடிப்பார். குடிக்கையில் நீதிமன்ற கோர்ட்லேருந்து கணக்கு எல்லாம் குடிக்கையில் உள்ள செயலறையில் அரசியல்வாதி குடும்ப வாரியாக போய்கிட்டே இருப்பான். கருத்தடை பண்ணதால குடும்பத்துக்கு நாய்க்குட்டிக்கு செய்தான், வாயில்லாத ஜீவனுக்கு செய்தான். அந்த கருத்தடை மாதிரி குடும்ப கருத்தடையோடு உள்ள செயலறையில் போயிடும். முக்கால் சத்தியம் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து ஜட்ஜி பூரா சில லைன்களாக அரசியல்வாதிகிட்ட பேசிக்கொண்டே இருக்கிய. கணக்கு உட்காந்துட்டாரு, கணக்கு போடுதிய, கணக்கு போடுறாரு. கணக்கு நீ அரசியல்வாதி இங்கே வா உட்காந்துருக்காரு, என்ன செய்யலாம் நீ ஆலோசனை பண்ணி சில நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் கேள்வி கேட்க. புரியுதா? சாமி கடவுள் உட்கார்ந்த இடத்துல பார்த்து கொண்டே இருப்பார். லிங்கத்தில் உட்கார்ந்துருக்கார், உலக நாடே பார்த்துட்டு இருக்கார். நீதிமன்றத்தில் என்ன நடக்குன்னு பார்க்கார். கீழே ஒன்றை கட் பண்ணியாச்சுன்னா அடுத்தாப்புல நடக்குமா? வழக்கறிஞர்களுக்கு அப்படி கட் பண்ணியாச்சுன்னா வழக்கு ஆட முடியுமா? நீதி கேட்குறவனுக்கு நீதி கொடுக்கலாம், நியாயத்தை கேட்குறவனுக்கு நியாயத்தை கொடுக்கலாம், அநியாயத்தை பண்ணி வைக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கலாம்ல. அந்த கணக்கை இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் கருத்தடை பண்ணுதான். அதே மாதிரி அவன் அரசியல்வாதி குடும்பம் பூரா கருத்தடை பண்ணியே போயிடும், கருவோடு போயிடும். பாவத்தை சுமக்கிறதுக்கு நாக்கால விட்டுட்டான். அப்போ அது வாயில்லாத ஜீவன் காதில் கேட்கும். வாய் பேசாட்டாலும் காதில் கேட்கும். கேட்கையில் அது வாயிட்டு சொல்லும், உன் குடும்பம் ஒன்றும் தலையாதுடா, உன் பொண்டாட்டி பேரம் பேத்தி செல்லாதுடா, உன் பேரம் பேத்தியெல்லாம் அது நாக்கை போட்டு நக்கி அந்த கருவை நாங்களே அழிச்சிருவோம்டான்னு அந்த வாயில்லாத ஜீவன் நாய்க்குட்டி சொல்லும். நாய் கருத்தடை பண்ணான்ல, அவன் குடும்பம் சோழி முடிஞ்சிச்சு. சென்னை மெட்ராஸில் அவன் குடும்பம் தலையாது. எல்லாம் கட்டுக்கோடா, உலக நாடே கட்டுக்கோ, தாய் இந்தியா நாடு முழுவதும் கட்டுக்கோ, தமிழ்நாட்டில் கட்டுக்கோ. முதலமைச்சர் பூரா உட்கார்ந்து இருக்கான்ல, தமிழ்நாட்டில் போகிறது ஆள் தானா, அவன் குடும்பத்தில் இன்னுமே தலையாது, வளராது, நாசமாக போய்விடும். முடிஞ்சு வச்சுடா. 7 செம்மத்து சேட்டை பண்ணவன் நீ. இந்த செம்மத்தில் வேரோட கருவோட அறுத்துருவார். முக்கால் சத்தியம் ரிப்போர்ட் கொடுக்குற அதிகாரி அவனுக்கு கொடுறா, முதலமைச்சர் கொடு, ஐயா போட்டிருக்காரு அப்படின்னு கொடு. புரியுதா? சுற்றி பார்த்து கொண்டே இருக்கார். சென்னை மெட்ராஸில் 1,00,000 ரூபத்தில் உள்ளே இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் இவெல்லாம் ஒரு சுச்சிபி, இவெல்லாம் ஒரு தூசி அப்படின்ட்டார். யார்? இந்த அரசியல்வாதி அமைச்சராக உட்காந்துருக்கான்ல, டெல்லியிலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பூரா உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் துப்பிட்டாரு. இது வேற கணக்கு உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சுச்சிபி அப்படின்னு போயிட்டார், தூசி அப்படின்ட்டார். இவனை ஒரு செகண்டில் நெரிச்சு விட்டு போயிடுவேன், பொர்றா நீ ஆடுறா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியா அவர் வேற கணக்கு சென்னை மெட்ராஸ் உள்ள கணக்கு பார்த்து கொண்டே இருக்கார். எல்லாம் பெரிய பெரிய மெதல்களை ரெக்கையை ஒடிக்கணும்ல, இந்த ரெக்கையை ஒடிக்கணும். காகித பேப்பரை பூரா மாதந்தோறும் சம்பளம் போட்டு அதிகாரியை நியமித்து பாழாக்குதான்ல, அந்த ரெக்கையை ஒடிக்கணும். பிறகு பலாயிரம் கோடி டன்னு அணைச்சி வச்சுருப்பான், அந்த ரெக்கையை ஒடிக்கணும். அனைத்தும் அந்த தான் பார்த்தாரு. இவன் ஒரு குப்பை தூசி சென்னையில் மெட்ராஸில் முக்கால் சத்தியம்